3 மீட்டர் நைட்டி மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சின்ன குழந்தைக்கு தைக்கிறேன், 2.5 வயசு குழந்தைக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய குழந்தைக்கு தைக்கிறீங்களோ அவங்களோட லென்த்து ஹிப்லேருந்து கீழே முழங்கால் வரைக்குமா கீழே கால் வலியவான்னு அளந்துக்குங்க. அளந்துக்கிட்டு அந்த அளவு மட்டும் மடித்து கட் பண்ணிக்கலாம். ரெட்டை பீஸ் கட் பண்ணுறோம். நான் 12 இன்ச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் 16, 18, 20, 22 வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கீழே மடித்து அடிச்சுட்டு மேலே ஃப்ளீட் வச்சுக்கலாம். 2 பீஸை அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிளாத்தை ஒத்தையாக எடுத்துக்கிறோம். ஒத்தையாக எடுத்து அதை வந்து நம்ம குறுக்க வந்து வித்து 2ஆக மடிச்சுக்கிறோம். இதில் வந்து நான் மார்க் பண்ணுற அளவு பாடியோட லென்த் வந்து பாடியோட அளவு 10 இன்ச்சு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே யோக் பார்ட்டுக்கு கட் பண்ணுறோம். இது சின்ன குழந்தைங்கிறதுனால நான் இதையே இப்படியே 2ஆக மடிச்சுக்கிட்டேன். பேக் சைடு ஹூக் வைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு மடிச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறதுக்கு மேல் பாகமும் பேக் நெக்கு கீழ்பாகமும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2.5 to 4 வயசு குழந்தைங்க வரைக்குமே ஷோல்ட்ரு 4.5, ஆம்ஹோல் 4.5, முன்கழுத்து 4.5 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் 3, 3.5 வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் 5, 5.25 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தைக்கிற ட்ரெஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி ஆம்ஹோலு, ஷோல்ட்ரு, முன்கழுத்தை நீங்கள் அளவு மாற்றி தைச்சிக்கலாம். இந்த நெக் வந்து ரவுண்ட் நெக்கு, பா வி நெக்கு எது வேணுமோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டேன். பேக் நெக்கு 2.5 இன்ச்சு கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து பாடியும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கைக்கு கட் பண்ண போகிறோம். கைக்கு வந்து 4ஆக மடிச்சுக்கிட்டேன். கிளாத் வந்து ஒத்தையாக தான் இருக்குது, அதை 4ஆக மடிச்சுக்கிட்டோம். இது வந்து குழந்தைங்க ஸ்லீவுக்கு வந்து 5 இருந்தால் போதும். 5 இன்ச்சும் வித்து வந்து இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டேன். இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அதில் ஃப்ளீட் வச்சு சின்னது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதில் மீதி இருக்க கிளாத்தை வச்சு அடுத்து இதை விட கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து 10 to 12 வயசு பொண்ணுக்கு போதும். இப்போ நான் மீதி இருக்கிற கிளாத்தில் கட் பண்ண போகிறது. கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு 22 வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சு அதில் நம்ம ஃப்ளீட் வச்சு கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம். மேலே யோக் பார்ட்டுக்கு வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கேன் லென்த்து. இந்த ட்ரெஸ்ஸுக்கு சுற்றளவு 9.5 வச்சுருக்கேன். ஆம்ஹோல் 5, ஷோல்டர் 5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் இருக்கிற கிளாத்தில் வந்து கை நீளம் இவ்வளோ அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்ம சைடில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அது வந்து பின்னாடி நாட் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கும் போது எப்போவுமே பின்னாடி நாட் வச்சு தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். லூஸாக இருந்தாலும் இழுத்து நம்ம கட்டிக்கலாம். இதை வந்து ஒரு பஃப் ஸ்லீவாக நான் கட் பண்ணுறேன். கீழே பிசுறுப்பாக இருக்கும், அதை கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட கை நீளம் 7, கை அகலம் 8.5 வச்சுருக்கேன். நெக் பீஸ்க்கு கிராஸ் பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இது 1 மீட்டர் நைட்டி 3 மீட்டர் நைட்டி கிளாத்து. இதில் 2 குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ ட்ரெஸ்ஸு கட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லாங் வீடியோ வேணும்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப் பண்ணுங்கள். கட்டாயம் வீடியோ போடுறேன்.